வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஹேர் ஆயில் கலரை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு இது எவ்வளோ ஹெல்த்தியானதுன்ட்டு. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. கரிசலாங்கண்ணிங்க, இது வெள்ளை கரிசலாங்கண்ணி. இதுலேயும் மஞ்சள் கரிசலாங்கண்ணியும் இருக்குங்க. இந்த பூ வச்சு தான் நமக்கு தெரியும் இது வெள்ளை. இன்னொன்று மஞ்சள் கலரில் இருந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணிங்க. வெந்தயம் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். 2 கைப்பிடி அளவுக்கு மருதாணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி 2 கருவேப்பிலையும் 2 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேங்க. ஒரு 6 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் நான். நீங்கள் மருதாணி கருவேப்பிலை எல்லாத்தையும் அலசி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாங்க. செம்பருத்தி பூ கிடைக்கல, எனக்கு கிடைச்சா ஒரு 6 பூ போடலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஆயில் வந்து நம்ம செக்கில் ஆட்டின எண்ணெய் 1 கிலோ எடுத்திருக்கேங்க. இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த இலையெல்லாம் வந்து நம்ம வந்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா விழுதாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கெட்டியான ஒரு பாத்திரத்தில் சூடு பண்ணிக்கலாங்க. ஆயிலில் தேங்காய் எண்ணெய் விட்றோம். தேங்காய் எண்ணெய் விட்டு மீடியம் ஃப்ளேமில் வைங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகட்டுங்க. ஹீட் ஆனதும் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க எல்லாம் விழுதியும் இதோடு சேர்க்க போகிறோங்க. இது ஒரு மெத்தடுங்க. இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம செய்யலாங்க. இந்த மாதிரி நம்ம விழுதை வந்து எண்ணெயில் போடாமல் விழுதை அரைச்ச உடனே சின்ன சின்னதாக அடை மாதிரி சின்ன சின்னதாக தட்டி நம்ம வந்து அப்பளம் சைஸ்லேயோ ஏதோ ஒரு சைஸில் தட்டி நம்ம வெயிலில் நல்லா ட்ரையாக காய வச்சு அப்படி டைரெக்டாக நம்ம வந்து வெறும் எண்ணெயை காய்ச்சாமல் ப்ளெயின் எண்ணெயில் நம்ம சேர்த்துக்கலாங்க. அப்படியும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எண்ணெயை காய வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி பச்சையை அரைச்ச விழுதையும் போடலாங்க. போச்சுட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் ஒன்றா அந்த ஆயிலில் வந்து நல்லா இறங்குற அளவுக்கு நம்ம வந்து அதை கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணுவோம். பச்சையாக போடுறதால அந்த சலசலப்புலாம் அடங்கணுங்க. சலசலப்புலாம் அடங்குச்சுன்னா நமக்கு வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம். பச்சையோடு நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா தேங்காய் எண்ணெய் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் அந்த பச்சையெல்லாம் வந்து சலசலப்புலாம் அடங்கிடணுங்க. அடங்கிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆற வச்சு வடிகட்டிக்கலாம். நல்லா ஆறணும். நல்லா ஆறினதுக்கு அப்புறம் தெளிவாக இருக்குது பாருங்க. இப்போ நம்ம எடுத்து இதை வந்து வடிகட்டிக்கலாங்க. இந்த வந்து நம்ம வடிகட்டின்னு பிளாஸ்டிக் வடிகட்டி யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்து ஹீட்டு கண்டிப்பாக வந்து நல்லா குறைஞ்சதுக்கப்புறமா அதை நம்ம வந்து வடிகட்டணுங்க. இல்லைன்னா வந்து ஃபில்ட்ரு வந்து உங்களுக்கு உருகி போயிடும். இப்படி ஒரு மாடலில் நீங்கள் வடிகட்டிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி வெள்ளை துணி வச்சும் நீங்கள் வந்து வடிகட்டிக்கலாங்க. பாருங்கள் ஆயிலோட கலரே எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. இதில் நம்ம எந்த ஆர்டிஃபிஷியலாக நம்ம எந்த வந்து கெடுதல் வர வைக்கிற எந்த பொருளும் இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணலங்க. எல்லாமே நம்ம வந்து சாப்பிடக்கூடிய பொருட்கள் தான். அதனால் கண்டிப்பாக நம்மளோட முடிக்கோ உடம்புக்கோ ஸ்கின்னுக்கோ எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் நம்பி. இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபில்ட்ரு பண்ணும்போது இந்த விழுதெல்லாம் வருது இல்லைங்களா, இதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் தலையில் ஒரு பேக் மாதிரி போட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு குளிச்சு பாருங்கள். எவ்வளோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உடம்பே. நீங்கள் எப்படி இருக்குன்ட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி வியூவர்ஸ்.